வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற எல்லா குறைவுகளையும் தம்முடைய எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவாராம். ஆமா, நிறைவாக்குகிற தேவன் அவர். போதுங்க, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. சொல்லாம, வாய் திறந்து சொல்லாமா? அப்பா நீங்க மட்டும் போதும்பா. வாய் திறந்து சொல்லாமா? எல்லாரும் நீங்க மட்டும் போதும்பா. எல்லாரும் சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன், நீங்க மட்டும் போதும்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாமையா. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாமையா. 1000 கோடி செல்வம், 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. அழியும் உலக செல்வத்திற்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ. சொல்லுங்களேன், இயேசுவே. அழியா செல்வமாகி இயேசுவே, உம்மை விட்டு விடுவேனோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ. செல்வம் என்றாலும் ஈடாகிடுமோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. சொல்லுவோம் எல்லாரும், ஆண்டவரே எங்கள் சிந்தையெல்லாம் கெடுக்கிற மோகங்கள் வேண்டாமப்பா, இச்சைகள் வேண்டாமப்பா, ஆண்டவரே எதிர்பாலின கவர்ச்சி வேண்டாமப்பா. நாங்கள் உண்மையே நம்புகிறோம் ஐயா, உம்முடைய அன்பு ஒன்றே போதுமப்பா. சொல்லாமா, நீங்க ஒன்றே போதுமப்பா. சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம், சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம். தந்தையே உந்தன் அன்பே போதும், சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம். நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம். மகிமையின் மேகம் ஒன்றே போதும், சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம். நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாமையா. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ. 1000 கோடி நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீங்க மட்டும் போதும். எல்லாரும் வாய் திறந்து மனப்பூர்வமா சொல்லுங்க. இதை நான் சொல்றதுக்கா சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இயேசுன்ற நாமம் ஒன்றே போதும், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிரப்பும். அந்த இயேசு கிறிஸ்து என் நாமம் என் குறைவுகளை நிரப்புகிற நாமம், என்னை நிறைவாய் நடத்துகிற நாமம். அல்லேலூயா. இயேசுவே நீங்க போதும்பா,
நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. உம்முடைய நாமம் ஒன்றே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் கைதட்டி எல்லோரும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி, ஓ ஜீசஸ், we worship your mighty name, Lord. Ribalabo shabaraba. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. சொல்லுங்க, வானம் பூமி யாவையும் படைத்த மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே மேலான நாமம், வல்லமையின் நாமம், மகிமையின் நாமம். ஓ இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்யும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே மேலான நாமம். ஓ ரபலபர ஷபரபா, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமம். அது சந்தோஷமா பாடுங்க. எப்படிப்பட்ட நாமத்துக்குள்ளாய் நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ரபல ஷகலகனா, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. தடைகளை நீக்கிடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. சொல்லுங்க, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே மேலான நாமம். ரபபல ஷதரபலப, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமம், மேலான வல்லமையின் நாமம், மகிமையின் நாமம்.
இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. கைதட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா? இயேசுவின் நாமம் கொண்டாடப்படுகிற நாமம். நம்முடைய குடும்பங்கள் அவர் கொண்டாடப்படணுங்க. ஆமா, யோசுவா சொன்னார்ல, அவனை கால வேளையில பார்த்தோம் அந்த வசனத்தை, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை கும்பிடுறீங்களோ கும்பிடாம போறீங்களோ, அவர் பெருங்கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எதனாலும் கும்பிடுங்க, கும்பிடாம போங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் இந்த கர்த்தரையே ஆராதிப்போம், இந்த கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. கை தட்டி அவரை துதிக்கலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? இயேசுவே உம்முடைய நாமத்துக்கு மகிமை என்று சொல்லலாமா? சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லலாமா? உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். ரிபலபோ ஷபலதுரபலபரபா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமைகளை நிரப்பட்டும். கேளுங்க எல்லாரும், அப்பா உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்பட்டும். எல்லாரும் அப்படி இரு கரங்களை உயர்த்தி, ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஆமா, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் ஆவியானுடைய வல்லமை ஆட்கொள்ளணும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவர் என்று சொல்லி. எனவே நம்மை ஆட்கொண்டவராக இருக்கணும். நம்முடைய சுயாதீனத்தை எல்லாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஆண்டவரே, எங்களை மூடணுப்பா. கேளுங்க எல்லாரும், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க, என் சுயாதீனத்தை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை இந்த இடத்தை பரிசுத்த ஆவியான மூடுகிறார். இந்த ஜனத்தை மூடுவே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, மகிமையின் மேகமே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை, என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல,
என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, அப்படியே அவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த இடத்துல ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஸ்ரீபால ஷபால தூரபா ரகபா நதிதார ஹந்தர தூரபல பரபா. அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. ரபோனா கபோலி அந்தரபா ரத்தக ரிகானி கத்தி அந்த ருபானி மிஷந்துராந்தல பரபா ரல குனி ஷத்துராகபானி. மகே மகிமை, மகே ஆராதனை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் ஒரு சங்கீதத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் சிறிய விளக்கத்தை கேட்போம். சங்கீதம் 60வது சங்கீதம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். தாவீது மெசபொத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். இந்த 60வது சங்கீதத்தில் நாம் 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். ஏற்கனவே மேலே மேற்குறிப்பு அதில் போட்டிருக்கிறது போல, தாவீது யோவாப் 12,000 பேரை வெட்டின போது அதற்கு சாட்சியாக சங்கீதக்காரன் என்ன பண்ணுறாருன்னா அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இப்போது இந்த போரில் தாவீது அங்கே இல்லை, யோவாப் தான் இருக்கிறாரு. யோவாப் தான் அங்கே இருந்து சண்டையிடுகிறார். சண்டையிட்டு அந்த நகரத்தை ஆக்கிரமிக்கும்படியாக
அவர் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அதில் வந்து அவருக்கு நியூஸ் வருது, 12,000 பேர் வந்து இறந்துட்டாங்க, 12,000 பேரை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி, அதை நாங்கள் பிடிக்க போகிறோம் அந்த தேசத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் வந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஆ ஆ ஓகே. என்ன சொல்கிறாரு? கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும், இவ்வளோ பேரை இவ்வளோ நாடை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் யாருக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் இந்த இதில்? ஆபிராமுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாம் வந்து அதுக்கப்புறம் தான், ஃபஸ்ட்டு வந்து அவரோட பேரை ஆபிராமுக்கு என்ன பண்ணுறாரு? இவ்வளோ தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட்டு இப்போது நான் ஒரு இதுக்கு சொல்லணுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து வாக்குத்தத்தம் மாதம் ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது, வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் நடக்குது. எத்தனை பேருக்கு அந்த வாக்குத்தத்தத்தின்படி நடந்திருக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சில பேர் தான் சொல்ல முடியும். எனக்கு இந்த மாதம் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு, ஆனால் எனக்கு அது நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லி. கர்த்தர் வாக்கு கொடுக்கறத நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் எத்தனை பேர் பிரயாசப்படுகிறோம், எத்தனை பேர் அதற்காக நாம் உழைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இப்போது ஆபிரகாமுக்கு வந்து இத்தனை தேசத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ கொடுத்தேன்னு போட்டிருக்கு. கடைசி பாருங்கள், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். சந்ததிக்கு கொடுத்துட்டாரு. இப்போ இவ்வளோ தேசத்தை சந்ததிக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் ஆபிரகாம் சுதந்திரிச்சது எந்த தேசத்தை மாத்திரம்? சரியா, கானான் தேசத்தை மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சு? சுதந்திரிக்க முடிஞ்சு. அப்போ இத்தனை தேசத்தை சுதந்திரிக்க முடியல. இப்போ தாவீது வந்து பாடுறாரு. அவர் வந்து வசனத்தை பாடுங்க, பேசுங்க, சொல்லுங்க. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு? தாவீது தான் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாரு? நிறைய தேசங்களை அவர் வந்து ஆளுகை செய்கிறார். அப்போது ஆபிரகாமோட கனவை யார் நிவர்த்தி பண்ணி கொண்டு இருக்கிறா? தாவீது என்ன பண்ணுறாரு? நிவர்த்தி பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு தேசத்தையாக கைப்பற்றுகிறதுக்கு நிவர்த்தி பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போது கேள்வி என்னன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர். அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போது நமக்கு ஒரு பொசிஷனை, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை, நமக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்றால் அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தருக்காக நாம் உபயோகப்படுத்த வேண்டும். சரியா? உபயோகப்படுத்துறது. ஒரு மினிஸ்டர் இருக்கிறார்னா அந்த மினிஸ்டர் என்ன பண்ணணும்? அந்த ஊரோட நன்மைக்காக அவர் என்ன பண்ணணும்? உழைக்கணும். அவர் தன்னோட குடும்பத்தோட சொத்தை சேர்க்கறதுக்காக என்ன பண்ணக்கூடாது? அவர் உழைக்கக்கூடாது. சரியா? ஓகே. அங்கே டீ தான் ஊற்றுறாங்க, அவங்க குடிக்க போகிறாங்க, வேறு எதுவும் ஊற்றலை. இங்கே ரொம்ப வினோதமாக பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள். சரியா? அப்போது ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ சர்ச்சு பாஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்டரோட வேலை என்ன? நம்ம வந்து கண்டிக்கணும், திட்டணும், முடிஞ்சால் அடிக்கலாம், அப்படி தானே? வேண்டாமா? திட்டணும், கண்டிக்கணும், அன்பாக இருக்கணும், நம்ம உணர்த்தணும், நம்ம வழி நடத்தணும். அதுதான் பாஸ்டரோட. அப்படி தான் நம்ம பாஸ்டர் நம்மளை பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு சில வேலையில் நமக்கு என்ன ஆயிடுது? ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுது, ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பிச்சது. என்ன இப்படி நம்மளை பேசிட்டாரு பாஸ்டர், எல்லாரும் முன்னாடியும் இப்படி நம்மளை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி. பாஸ்டருக்கு வந்து எப்படின்னா ஞாபகம் வருது ஜாஸ்தி. எப்போ ஞாபகம் வருதோ அப்போ என்ன பண்ணிடணும்? பேசிடணுங்கிறதுக்காக பேசுவாங்க. சரி, இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் என்றால் அந்த பொறுப்பை சவுலால் நிறைவேற்ற முடியாத காரியத்தை தாவீதை முன்குறித்து தாவீதை என்ன பண்ணுறாரு? அரசனாக்குறாரு. அந்த அரசனாக்கினதற்கு
பொறுப்போட என்ன பண்றாரு தாவீது? கனி என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்போ நமக்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா? பில்லர்ஸ்னு ஒரு பொறுப்பை சர்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இயேசுவின் தூண்கள், எம்பிசி பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த பில்லர்ஸில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களே வாங்க வாங்க வாங்கன்னு என்ன பண்ணுறோம், கையை பிடிச்சி இழுத்து வாங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்ருக்கோம். இது வந்து நாங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கவே இல்லை. நாங்கள் வந்து இந்த பிபிஎஸ்க்காக ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க, இது அப்படி நம்முடைய சர்ச்சோட வளர்ச்சிக்காக, நம்ம தேசத்தோட வளர்ச்சிக்காக நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நாங்கள் ஆரம்பித்தது. அதில் ஒரு குழுவாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய வாலிபர்களை நாங்களே கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக நாங்கள் சேர்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்போ வந்து ஜெபம் பண்ணல. இதை நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இதை நான் பேசணுன்னே வரல. நான் பேச வந்தது பொறுப்புணர்ச்சியை பற்றி தான் பேச வந்தேன். டக்குன்னு எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரையாக கட்டாயப்படுத்தி வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இழுத்தோம். அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு நம்ம வந்து நம்ம குடும்ப நலனுக்காக ஜெபம் பண்ண கூப்பிடல, நம்ம தேசத்திற்காகவும் சபைக்காகவும் தான் நம்ம கூப்பிடுறோம். அப்போ விருப்பம் உள்ளவங்க வரட்டும்னு சொல்லி என்ன பண்ணோம், அந்த குரூப்பை நாங்கள் கலைச்சிட்டு மறுபடியும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்து அதில் வந்து இப்போ அதில் வந்து விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. வலுக்கட்டாயமாக இழுத்தவங்கெல்லாம் நிறைய பேர் வரல, விருப்பப்பட்டு வந்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு மன நிம்மதியோடு நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுறோம், சரி எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கர்த்தர் நம்ம சபைக்கு ஒரு ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இப்போ இந்த குழு என்ன பண்ணணும், சபைக்காக தேசத்திற்காக தொடர்ந்து என்ன பண்ணணும், தொய்வில்லாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்புணர்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த பில்லர்ஸ் குரூப் தான் பண்ணணுமா அப்படிங்கிறதுனா அப்படி கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணணும், நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும், கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே பாடினது போல், தாய் உருவாகிறதுக்கு முன்னமே, என் அம்மா உருவாகிறதுக்கு முன்னமே என்னை வந்து தெரிந்து கொண்டார், என் கருவை கண்டுவிட்டார். ஆமென். என் பெயர் உருவாகிற எனக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியுமே என்னை என்ன பண்ணிட்டாரு, பெயர் சொல்லி அழைத்துட்டார். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் முன்குறித்து தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. ஆபிரகாமோட தரிசனத்தை தாவீது நிறைவேற்றணும்னு என்ன பண்ணார், ரொம்ப வாஞ்சையாக இருந்தார். அதுக்காக தான் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஒரு பெலிஸ்தியனை, கோலியாத்தை முறியடிக்கும்படியாக செய்தார். ஒரு சின்னவனால் என்ன பண்ண முடியும், ஒரு பெரிய மனுஷனை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியுங்கிறத காமிச்சு அதுக்கப்புறம் நிறைய தேசத்தை தாவீது சுதந்திரித்தார். அதே போல் நீங்களும் நானும் ஒரு சிறியவர்களாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத முட்டாள்களாக, அறிவில்லாதவர்களாக, ஒரு டேலண்ட்டும் இல்லாதவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த பொறுப்புணர்ச்சி வரும் பொழுது, அந்த பொறுப்பிற்காக நீங்கள் வந்து உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய சக்தியை விரயம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை வாய்க்க பண்ணுவார். நான் சொன்னது போல் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்த, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்களாங்கிறது தான் இந்த வேளையில் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் இப்பொழுதுமே வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக எத்தனையோ காரியங்களை நீங்கள் முன்குறித்து வைத்திருக்கிறீங்க, எத்தனையோ ஆசீர்வாதங்களை முன்குறித்து வைத்திருக்கிறீங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நாங்கள் முழு மனதாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி அப்பா. ஆமென். நாங்கள் அதற்கு முனைப்பாக, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முனைப்பாக நீங்கள் எங்களை எதற்கு அழைத்தீர்களோ அந்த அழைப்பை ஏற்று நடத்த வல்லவர்களாக நாங்கள் மாறணும். எங்களை தயார் செய்து கொள்ளணும். கர்த்தாவே, நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, அந்த கொடுத்த பொறுப்பை அப்பா உண்மையும் உத்தமமாக கண்ணியமாக நாங்கள் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக உழைக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. அப்பா, எங்கள் தேசத்திற்காக வருகிறோம், எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. அப்பா, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, அது எல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகட்டும். அப்பா, எது மக்களுக்கு தேவையோ அந்த காரியங்கள் நிலை பெயரட்டப்பா. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, அந்த வயநாட்டில் நடந்த அந்த ஃப்ளட்டுக்காக வருகிறோம் தகப்பனே, அந்த நிலச்சரிவுக்காக வருகிறோம். இப்போ எத்தனையோ குடும்பங்கள்
அப்போ அனாதையாக நடு ரோட்டில் நிற்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களை நினைத்து பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு நல்ல பலனை கொடுங்க அப்பா. சீக்கிரமாக அந்த துயரங்களிலிருந்து வெளிவர கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. வருமானம் கொடுக்கிறவர்கள் எத்தனையோ பேர் அந்த குடும்பத்தில் இறந்திருக்கலாம்ப்பா. ஆமென். வருமானமின்றி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற வழிவாய்ப்பை கர்த்தனை ஏற்படுத்துவீராக. ஆமென் ஆண்டவரே. அந்த மாந்திரிகம் அப்பா அதிகமாக செய்கிற அந்த கேரளா பகுதியில் அப்போ அந்த மாந்திரிகம் செய்கிறது, செய்வினை செய்கிறது அப்பா, அதை எல்லாமே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு பிரியமான வாழ்க்கையை அப்பா அங்கே உள்ள மக்கள் வாழத்தக்கதாக ஆவியானவர் நீங்கள் உதவி செய்யுங்க, கிரியை செய்யுங்கப்பா. அப்பா எங்கள் சபைக்காக எங்கள் சபையின் மக்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்பா இல்லாமை என்பது இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே, குறைவுகள் மாறி போகட்டும், நிறைவாக கர்த்தர் நடத்துவீராக. எங்கள் சபை போதகருக்காக வருகிறோம், போதகர் அம்மாவுக்காக வருகிறோம், அவங்க குடும்பத்திற்காக வருகிறோம் அப்பா. இதுவரைக்கும் கர்த்தர் நீ தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவித்து வந்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் காலங்களிலே அப்பா இன்னும் அதிகமாக ஊழியங்களை அப்பா நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் 1000 லட்சங்களுக்கு அப்பா பயனுள்ள பாத்திரங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க, பலன் கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து சாட்சி சொல்றவங்க நாம் சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் அந்த கவரிங் செயினே போட்டிருந்தேன். கழுத்தெல்லாம் ஒரே பச்சையாக இருந்தது. ஒரு வெள்ளி செயின் எடுக்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். சுந்தர்கிட்ட கூட ஒரு தடவை சொன்னேன், இப்போ பழைய வெள்ளி செயின் எதுவும் வந்தால் சொல்லுப்பா, எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் போன வாரத்தில் ஆண்டவர் எனக்கு புது செயினே எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே அவர் நம்மளுக்கு நிறைவேற்றுகிறார். ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னக்கா வெள்ளி செயினா தங்க செயினா? வெள்ளி செயினா? அடுத்தால தங்க செயின் வரணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கிழமை வந்து நான் பிளட் எடுக்க போனேன் இங்கே சந்தையில். எனக்கு வந்து 4 பாயிண்ட் இருந்தது. வெள்ளைக்கற்கள் ரொம்ப எனக்கு உடலில் வந்து சரிதமாக ரொம்ப இதாக இருக்குது. ரத்தம் எட்டு வந்துட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியல. மறுநாள் எனக்கு ரொம்ப கால்வலி வந்துட்டு, கால்வலி எனக்கு உடம்பு டயர்டாகவும் ஆகிட்டு. ஏற்கனவே 5 பாயிண்ட் தான் இருக்குது, அதில் 1 பாயிண்ட் ரத்தம் அடிச்சிட்டாங்க. 4 பாயிண்ட் 8 புள்ளி தான் இருக்குது. கற்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது உடம்புல. உங்களுக்கு ஐக்ரோனுக்கு எழுதி கொடுத்துக்காங்க, நான் போகவே இல்லை. அப்போ வேலைக்கிழமை ஜோம் பண்ணிட்டு படுத்தேன். ஆண்டவரே இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் 2019 எங்கள் அக்கா நான் சாக வேண்டியது எங்கள் அக்கா ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். உண்மைக்கு நான் தான் ரொம்ப சாக வேண்டியது, ரொம்ப மோசமாக ரத்தம் இல்லாமல். ஆண்டவர் அப்போவுமே நான் வேலைக்கு போதான் இருந்தேன். அப்போ பாப்பாவுக்கு 5 வயசு, ரொம்ப ஒல்லியார். பாப்பாவை கூட்டிகிட்டு தான் நான் வேலைக்கு போவேன் ஆனதுக்கு மெயின்க்கு. அந்த அம்மா கூட எனக்கு 120 டிகிரி காய்ச்சல் இருந்தது. அந்த அம்மா தான் அசுரி செலவு பண்ணாங்க. 500 ரூபா எனக்கு வேலைக்கிழமை போனதுக்கு ஆண்டர் ஐக்ரோனுக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆண்டர் எனக்கு வேலைக்கிழமை படுத்திருக்கையில் சகலத்தையும் உனக்கு புரிவிப்பேன் 2019 எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வேலைக்கிழமை நைட்டு எனக்கு ஆண்டர் கொடுத்தாரு. இப்போ கூட ஆராதனையில் நான் உனக்கு 12 பாயிண்ட் ஏற்றுவேன், சகலத்தையும் உனக்கு புரிவிப்பேன், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்னு ஆண்டர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. கர்த்தருக்கு கொடானு கொடி நன்றி. அப்போ நிற்கேன்னா கர்த்தரோட கிருபை தான். டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க, என்னம்மா இது உயிரில் போய் சேதம் அடைஞ்சிரும், நரம்புல ஏட இழுத்துரும், உயிருக்கு கேரண்டி நான் தர முடியாது, போய் சாருங்கம்மா நான் வேலைதான் மத்தியானமே சொன்னாங்க. நான் ஆண்டவர் நம்பியிருக்கேன். இன்னும் நான் நினச்சிருக்கேன்னா ஆண்டவரோட கர்த்தருக்கே கொடான கொடி நன்றி. எங்கள் அம்மா பாப்பா ரொம்ப அழுதாங்க, நானும் தைரியமாக இருந்தேன். கர்த்தருக்கே கொடான கொடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்து வந்தாங்க. பெரிலுக்கு அம்மைக்கட்டு இருந்துச்சு, அதுலேருந்து விடுதலை கொடுத்தாங்க. அவளுக்கு தொண்டையில் இங்கே ஒரு பெரிய கட்டிமாக இருந்துச்சு. எம்பிசி பில்லர்ஸ் குரூப்பில் நாங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணோம் அவளுக்காண்டி. ஏசப்பா மறுநாளே அவளுக்கு சுகம் கொடுத்தாங்க.